ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கட்டிங் ஒர்க்கும் இல்லை, ஸ்டிச்சிங் ஒர்க்கும் இல்லை. நான் முடிச்சு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது இந்த மாதத்துக்குள்ளே தான் கொடுக்கணும். இருந்தாலும் ஸ்கூல் ஒர்க் இருக்குது, உடம்பு சரியில்லை, இந்த வாரத்துக்குள்ளே பாதி ப்ளவுஸ் கொடுக்கணும். நான் கையில் வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் இந்த கஸ்டமர் கொடுத்து இந்த ஏப்ரல் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். ஆமாம், மொத்தமாக எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாங்க? 8 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. நான் அதில் பாதி முடிச்சுட்டு இந்த 2 ப்ளவுஸ் மிச்சம் இருக்குது. இது ஒரு கஸ்டமரோடது 3 ப்ளவுஸு. இது அவங்க 8ஆம் தேதிக்குள்ளே கேட்டிருக்காங்க. இதையும் முடிச்சு கொடுக்கணும். இது இந்த கஸ்டமரோட துணி இந்த துணியும் இந்த ப்ளவுஸ் துணியும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இவங்க ஒரு நல்ல கஸ்டமர், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தரும்போது லம்பாக கொடுத்துருவாங்க. 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதனால் எதுவும் கேட்க மாட்டாங்க உடனே வேணும் அப்படின்னு. இது ஒரு கஸ்டமரோடது. இது ஒரு சில்மிசம் பிடிச்ச கஸ்டமரோடது. உடனே கொடுத்த உடனே இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 நாளில் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமர் இது. இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்களும் ஒரு ஸ்மார்ட் கஸ்டமர் தான். இவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 6 மாதம் கழித்து வருவாங்க. கொடுத்துட்டு போயிட்டு 6 மாதம் கழித்து தைச்சிட்டியா அப்படின்னு. ஆனால் அவங்க வர டைம் ஆகிட்டு முன்னாடியே கொடுத்தாச்சு. நான் தான் அவங்ககிட்ட இப்போ காட்டுறேன். இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க. ஒரு ஷார்ட்டான கஸ்டமர், அதோட ஸ்வீட்டான கஸ்டமரும் கூட. என்னால் முடியல, தைக்கல, உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த கஸ்டமர் தான், அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் கஸ்டமர். முடியல, தைக்கல. சரிம்மா, நீ டென்ஷன் எடுக்காத, உனக்கு எப்போ முடியுமோ அப்போ தைச்சி கொடு. தெரியும் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் பார்க்குறேன் எல்லாம். சரி, மெதுவாக கொடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்வீட்டான கஸ்டமர் இது. இந்த ப்ளவுஸ் ஒரு 2 அக்கா தங்கச்சியோடது. கிட்டத்தட்ட கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதையும் முடிச்சு கொடுக்கணும். இப்போ எல்லா ப்ளவுஸையும் முடிக்கணும். அதை நினச்சாலே எனக்கு அப்படியே தலையே கிருகிருன்னு சுற்றுது. இப்போ என்னென்னா, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தினமும் நைட்டு தூங்கும்போது யோசிப்பேன், நம்ம நைட்டு தூங்கி முழிச்சிட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல முழிக்கும்போது இந்த ப்ளவுஸ் எல்லாம் தச்சு அப்படி நம்ம டேபிள் மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். இங்கிலீஷில் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஷூ மேக்கர் எல்ஸ் அப்படின்னு. அந்த ஸ்டோரியில் அந்த ஷூ மேக்கர் பேட்டர்ன் போட்டு எல்லாம் வச்சு கட் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிடுவார். அந்த எல்ஸ் ஜன்னல் வெளியே குதிச்சு நமக்கு அந்த ப்ளவுஸை அந்த ஷூ எல்லாம் ரெடி பண்ணி தைச்சி வச்சுட்டு போயிடும். அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஷூ மேக்கருக்கு ஒரே குஷியாயிரும். அது போல் நான் கூட நினச்சிருக்கேன், நம்மளும் அப்படி தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது தச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தினமும் நினச்சிருக்கேன். நீங்களும் அப்படி நினச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ ஒரு 3 ப்ளவுஸ் இருக்குது. இப்போ சாட்டர்டே நைட்டு தான் நான் கட் பண்ணவே போகிறேன். 4 o'clock ஆகிட்டு கட் பண்ணிவிட்டு சண்டே ஈவினிங்குள்ளே டெலிவரி கொடுக்கணும். பாய்.